9வது எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு டெஸ்டிங் பண்ணாமல் ஒரே ஆடை வச்சு ரிசல்ட் வரும்னு எதிர்பார்த்துருந்தோன்னா கண்டிப்பாக வராது. ஸோ மெட்டாவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட் ஆட் கிரியேட்டிவ் வச்சு டெஸ்ட் பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட் பட்ஜெட் செட் பண்ணி ரன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் வெர்ஷனை வந்து அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸான ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க, சக்ஸஸ்ஃபுல் கேம்பெயின் பண்ணணும், கன்வெர்ட் ஆகலை என்னோட லீடு, மெட்டாவே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி ஆட் ரன் பண்ணுறது பதிலாக ஒரு 3 இமேஜஸ் கிரியேட் பண்ணி ஆட் ரன் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் செட்டிங்ஸ் வச்சு 3 டிஃப்ரெண்ட் ஆட்ஸ் ரன் பண்ணி ஒரு ஏபி டெஸ்ட் போட்டு எந்த மாதிரி ரிசல்ட் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு எது பெஸ்ட் கிரியேட்டிவ்ங்கிறத செலக்ட் பண்ணிட்டு எந்த ஒரு இதுக்கு பெஸ்ட் அவுட்புட் வருதுங்கிறத நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது ஏபி டெஸ்ட்டே போடாமல் ஜஸ்ட் ஒரு 3 ஆடாக போட்டு கூட ரன் பண்ண முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் வெர்ஷனாக வந்து ரன் பண்ணி பார்த்து தான் சரியான ஒரு அவுட்புட்டை ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு கேம்பெயினையே நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த செட்டிங்ஸையுமே அது பண்ணாமல் சிங்கிள் ஆடை போட்டுட்டு ஒரே ஆடை திரும்ப ஆஃப் பண்ணி போட்டு நிறைய செட்டிங்ஸ் மாற்றினாலுமே நம்மளுக்கு ரிசல்ட்டுங்கிறது வராது. ஸோ டெஸ்டிங் பண்ணாமல் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல் ஒரு சரியான வந்துட்டு ஒரு கேம்பெயினை கண்டுபிடிக்கிறதுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்.